வணக்கம். நான் சாந்தி சுப்பிரமணியம். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் பகிரணும்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி ஒரு பிளேட் ஃபுல்லாக நகை, ஒரு பிளேட் ஃபுல்லாக பணம், அப்புறம் ஒரு மனுஷர் இருக்காருன்னு வைங்க. இந்த மூணில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண சொன்னால் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? என்ன கேட்டால் நான் அந்த மனுஷரை தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் பணமோ நகையோ நம்ம எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு உதவின்னு வரும்போது நமக்காக நிற்கிறது நம்ம சம்பாரித்த நல்ல மனிதர்கள் தான். அந்த வகையில் நான் ரொம்ப லக்கி. என் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நம்ம லைஃப்பில் நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், நல்ல மனிதர்களை எக்காரணத்தை கொண்டும் இழக்காதீர்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவரை போலவே நானும் நல்ல மனிதர்களை என் வாழ்க்கையில் பெற்றிருக்கிறேன் என்பது என்னுடைய அதிர்ஷ்டம். ஒரு சின்ன சேடு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி எப்படி இருக்க, என்ன பண்ணுற, எப்படி போகுதுன்னு விசாரிக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஹெல்ப்புன்னு போய் நின்ன உடனே இதை கேட்குறதுக்கு ஏன் இவ்வளோ தயங்குறீங்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், எதுவும் ஒரி பண்ணாதீங்கன்னு சொல்கிற உறவாகட்டும், பல வருடங்கள் கழித்த பின்பும் ஒர்க் பண்ண பழைய ஃப்ரெண்ட்ஷிப் சிஸ்டர்ஸ் இப்போது ஃபோன் பண்ண உடனே சிரித்த முகமாக கேட்ட உடனே நீங்கள் எப்போ வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதாகட்டும். இன்னும் சில பேர் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறது. நம்மளுக்கு நம்ம விட வயதில் மூத்தவர்கள் நம்மளுக்கு தேவையான ஆலோசனையை வழங்குறது. ஸோ இந்த மாதிரி நல்ல மனிதர்களுடைய தொடர்பு நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிறது கூட ஒரு வரம் தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷங்களை நம்ம லைஃப்பில் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சின்னா, அது உறவுகளாகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை வெளியே உங்களோட ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கும் நபர்களாகட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நல்ல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிடைக்க பெற்றால் அது வரமாகத்தான் நாம் கருத வேண்டும். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல மனுஷங்க ஒரு நல்ல புத்தகத்திற்கு சமமானவர்கள். அவர்களுடன் உரையாடுவது என்பது ஒரு நல்ல புத்தகத்தை படித்ததை போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ a good person is equal to one good book. ஸோ அந்த மாதிரி என் லைஃப்பில் நான் நிறைய குட் புக்ஸ் வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் குட் புக்ஸ் இருக்கும். அது என்னென்னு பாருங்கள். தேங்க்யூ. இது சாந்தி சுப்பிரமணியம். பை பாய்.